சபையினுடைய பதவி, அந்த பதவிக்காய் என்ன ஒரு அங்கமாக என்ன அழைத்திருக்கிறாரு. இதுவா அதனோட எல்லை, நித்திய எல்லைனா முகம் குப்புற விழுந்து நம்ம மனம் திரும்புவோம். சபையை என்ன கேடுகெட்ட நிலைமையில நம்ம கொண்டு வந்துட்டோம். எவ்வளோ கீழ்த்தரமா நம்முடைய ஒழுங்கினமோ பாவமோ சபையை செஞ்சிருச்சேன்னு பார்த்து நம்ம மனம் திரும்புவோம். சபை மனிதனால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை, ஒரு கூடுற மத கிளப்பில் பிதானால் நித்தியமாக தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, மரித்தது, பாடுபட்டது, உயிர்த்தது, பரலோகத்துக்கு போனது எல்லாம் அவர் கால் கீழே போடப்பட்டது எல்லாமே சபைக்காக. சபை தான் முக்கியங்க, சபை தாங்க சென்டரு. இது புரியுதுங்களா? அந்த வசனம் இதான காட்டுது நமக்கு. இந்த காட்சி ஆவியானவர் நமக்கு கொடுக்கணுமே, பிதாவான தேவன் நமக்கு கொடுக்கணுமே. சபை தான் அவருடைய சரீரமும் அவருடைய நிறை